Lal Salam. My father is not a Sangi. My father is not a Sangi. Election time release ஆயிருக்குதுனா ரொம்பப்பா செம்மையா இருக்கு. சட்டை மாறனுக்கு வந்து ஒரு பதிலடி தரணும்னு இருக்கு. சாணியில முக்கி செருப்பாச்சி பாத்துக்கிறீங்களா? மனசுக்கு ஒண்ணுனா தான் ஆத்தா பாப்பா, உடம்புக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிடல் தான் பாக்கும். விளையாட்டுல ஏன் மதத்தை கலக்குறீங்க? அப்படி சங்கிகளுக்கு சமர்ப்பணம். இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த படம் யாருக்கு பாக்கணும்னா இந்த படம் வந்து அவனா இந்த படம் வந்து கண்டிப்பா பாக்கணும். அவங்களுக்கு புரிய என்ன கதைன்னு சொல்லி. லால் சலாம் ஒரு நல்ல படம் பாது சரியா? அதனால வந்து பேர் கூட கரெக்டா சொல்லணும். ஏன்னா இந்த பேர் படம் தான் இப்போதைக்கு தேவை. அதுவும் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆயிருக்குதுன்னா ரொம்பப்பா செம்மையா இருக்கு. இந்த படம் யாருக்கு பாக்கணும்னா இந்த படம் வந்து சங்கிகளுக்கு சமர்ப்பணம். புரியுதுங்களா? இந்த மத அரசியல் வச்சுட்டு உள்ள பூந்து ஊடுருவானுங்க பாருங்க. அவனுங்கெல்லாம் வந்து இந்த பக்கமே இது தமிழ்நாடுறா, இந்த பக்கமே வரக்கூடாது, முஸ்லீமும் இந்துவும் எல்லாம் ஒண்ணு, நீங்கெல்லாம் வந்து ஓடிடணும்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது சாணியில முக்கி செருப்பாச்சு பாத்துக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அதுவும் வந்து தலைவர்லாம் வந்து அந்த குள்ளாலாம் போட்டு முஸ்லீம் மாதிரியே நடிச்சிருக்காருங்க. வேற லெவல் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இந்து கோயில்ல போயிட்டு இவர் போயிட்டு எடுத்து வைக்கிறது, முஸ்லீமா இருந்து எடுத்து வைக்கிறதுல அந்த தேர்லாம் இழுக்கிறது, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு. சில விஷயம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஊர்லாம் திருவிழாலாம் நடக்கும்ல, திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுக்கு ஒண்ணு கூடுறாங்க, மதத்தை இது பண்றதுக்கு, அந்த சாமி கும்பிட்றதுக்கு, வா சாமி குத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் திருவிழான்னு ஒண்ணு இருக்குது. அதுவும் சூப்பரா சொல்லியிருக்காங்க. தரமான படம். இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்த படமா இல்ல வேற யாரும் எடுத்த படமாகும் சார்? சத்தியமா அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அது அவர் தெளிவா சொல்லுவாப்புல அந்த மேட்டரை, என்னை விட தெளிவா சொல்லுவாப்புல. நான் இந்த படத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த படம் வந்து கட்டாயம் எல்லாருமே வந்து பார்க்கணும். தயவு செய்து இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க. அதுவும் சரியான தருணம். சங்கிகளை வந்து தொர்த்தி அடிக்க வேண்டிய தருணம். தயவு செய்து இந்த படம் பாருங்க. இல்ல ஆக்சுவலா இந்த படத்தை வந்து ஒன் வேர்ட்லயே வந்து ஒன்லைன்லயே நம்ம முடிச்சிடலாம் ஆக்சுவலா. ஏன்னா ரொம்ப சூப்பரான படம். ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சென்டிமெண்டலா பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மை ஃபாதர் இஸ் நாட் அ சங்கி, மை ஃபாதர் இஸ் நாட் அ சங்கின்னு ரொம்ப சென்டிமெண்டலா பேசியிருப்பாங்க. நம்மளும் யோசிச்சுனே வந்தோம் படத்துல என்னதான் எடுத்திருக்காங்க, ஒருவேளை ரஜினிகாந்த் சார் சங்கியா காட்டிட்டு இருப்பாங்களோன்ற பயம். பட் படத்துல வந்தா தெளிவா தெரியுது, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னது வந்து 1000% உண்மை. ரஜினிகாந்த் சார் இஸ் நாட் அ சங்கி அப்படின்றத இந்த படத்துல தெளிவா காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க படம். இது என்னன்னா, இப்ப நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு கதை. முஸ்லிம்ஸ், இந்துஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், மதத்துல அடிச்சுக்காதீங்க அப்படின்றத வந்து தெளிவா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சீன்ஸே சூப்பரா இருக்கும். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக என்னன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த அம்மா எடுத்துட்டு போய் ஒரு மாரியாத்தா முன்னாடி போட்டுட்டு, தாயே என் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கும். அப்ப அங்க பூசாரியா இருக்கிறவர் செந்தில் சார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, மனசுக்கு ஒண்ணுனாதான் ஆத்தா பாப்பா, உடம்புக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிட்டல் தான் பாக்கும், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும். ஏன்னா ஒண்ணுமே நம்ம ஊர்ல இருக்காங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆத்தா கிட்ட போட்டுட்டு ஆத்தா காப்பாத்து, கடவுள் கிட்ட போட்டுட்டு ஜீசஸே காப்பாத்து, அல்லா கிட்ட போட்டுட்டு அல்லாவே காப்பாத்து, அங்கெல்லாம் போவாத, ஒன்னும் நடக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உண்மையாலே ரஜினிகாந்த் சாருக்கும் சரி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கும் சரி நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து ஓப்பன் அப் பண்ணுறது வந்து, அதுவும் ரஜினிகாந்த் சாரை வச்சு இவங்க பண்ணதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் இருக்கு. உண்மையாலே ரஜினிகாந்த் சார் பொண்ணு அப்படின்ட்டு தான் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நிறைய கருத்தை சொல்லியிருக்காங்க. நார்மலா நம்ம வந்து முஸ்லிம்ஸை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவோம், உனக்குதான் பாகிஸ்தான் இருக்குல்லடா, எனக்கு இந்தியா அப்படின்ற கான்செப்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதை வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. 47ல வந்து பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா அவன் பாகிஸ்தான் வந்து தனியா போறான், முஸ்லிம்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போறாங்க. ஆனா சில முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க, இல்ல இந்தியா தான் என் நாடு, இந்தியா தான் என் தேசம், நான் இந்தியால தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்கள வந்து நம்ம எப்பவுமே பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்றத ரஜினிகாந்த் சார் அவரே சொல்லுறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அந்த கட்ஸ் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு, அதுவும் இப்ப எலெக்ஷன் டைம்ல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரை உண்மையிலேயே பாராட்டுறேன். இப்ப உங்க மூலியமா வந்து நான் இவரு நம்ம ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து ஒரு பதிலடி தரணும்னு இருக்கேன். என்னன்னா, 5 நாளைக்கு முன்னாடி ப்ளூ சட்டை மாறன் வந்து ரஜினிகாந்த் சாரை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுல வந்து ஒரு டைலாக் வரும் இந்த படத்துல, விளையாட்டுல ஏன் மதத்தை கலக்குறீங்க அப்படின்ற ஒரு டைலாக் வரும். ரஜினிகாந்த் சார் சொல்லியிருப்பாரு. அதை ப்ளூ சட்டை மாறன் போட்டுட்டு கிண்டல் அடிச்சிருப்பாரு. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனானே, அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சாரை கேட்டிருப்பாரு. நான் ஒன்னே ப்ளூ சட்டை மாறனுக்கு சொல்லிக்கிறேன், எங்க எது நடந்தாலும் குரல் கொடுக்கிறதுக்கு ரஜினிகாந்த் சார் வந்து அரசியல்வாதி கிடையாது. ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு நடிகர். அவர் சைன் ஆன ஃபீல்டு என்ன, சினிமால மிக தெளிவா சொல்றாரு, மதத்தை கலக்காதீங்க விளையாட்டுலன்னு. அதுவே போதும்.
நீ எல்லாத்துலயும் நொட்ட சொல்ற மாதிரி நொட்ட சொல்லின்னு இருக்காதீங்க ப்ளூ சட்டை மாறன் அவர்களே. அங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் பிரச்சனையெல்லாம் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க, ரஜினிகாந்த் சார் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பர் மூவிங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு இந்த படத்துல தெரிஞ்சது, எல்லாமே பாசிட்டிவ் சொன்னா நல்லா இருக்காது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கான்றது எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா மியூசிக் யாரோ ஒருத்தர் போட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் அனிருத்த போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் ஃபேன்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதை வந்து நீங்க வந்து ரஜினிகாந்த் சார் கேமியோ அப்பியரன்ஸ் தான், ஒரு 10 நிமிஷம் தான் வருவாரு, 15 நிமிஷம் தான் வருவாருன்னு இல்ல, அபவுட் 60% ஆஃப் த ஃபிலிம் ரஜினிகாந்த் சார் தான் வராரு. ஸோ இதை வந்து நீங்க முழுசா ரஜினிகாந்த் சார் படம்னு நினைச்சு வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்கு.